நான் இன்றைக்கு உங்களுக்கு காண்பிக்க இருக்கிறது வந்து DJI மைக் மினி 2. இது வந்து புதுசாக வாங்கியிருக்கிறோம். அதோட ஏற்கனவே என்னட்ட ரோட் மைக்ரோஃபோன் இருக்குது. இது ரெண்டும் 1-on-1 ரிசீவரும் யூஸ் பண்ணுறதாவது ஒரு ஆள் யூஸ் பண்ணலாம். மற்றது ரிசீவராக இயங்கும். கேமராவில் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறது. செல்ஃபோனுக்குன்னு சொன்னால் அதுக்கு ஒரு USB கனெக்டர் வேணும், CUSB கனெக்டர் வேணும். இருந்தால் அதை கனெக்ட் பண்ணி போட்டு நேரடியாக உங்களோட ஆண்ட்ராய்ட் ஃபோன் அதுக்கு கனெக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் ஐஃபோனுக்கும் கனெக்ட் பண்ணலாம். அதுதான் அதில் உள்ளது. இது வந்து கோலிலேண்ட்னு சொல்கிற கோலிலேண்ட் மார்க் 2, கோலிலேண்ட் 2ன்னு சொல்கிறது. இதில் வந்து 3 டிவைஸ் இருக்குது. இது சின்னது, ஈஸியாக சேர்ட்டு பட்டன்லேயே கனெக்ட் பண்ணி பாவிக்கலாம். தெரியாது, வெளியில் தெரியாது, சும்மா பட்டன் மாதிரியே இருக்கும். இதை கனெக்ட் பண்ணி போது கேமராவுக்கு கனெக்ட் பண்ணுறேன்னு சொன்னால் சோனி அதில் கனெக்ட் பண்ணுறேன்னு சொன்னால் இதை கொண்டு போய் அதுக்கு கனெக்ட் பண்ணித்தான் அதுலேருந்து போகிற கனெக்ஷனை கொடுத்து இதை ரிசீவ் பண்ண வைக்கலாம். அதனால் இதை யூஸ் பண்ணுறதும் பெட்டர், DSLRக்கு மட்டும். ஆனால் செல்ஃபோனுக்கு இது தேவையில்லை. இதை விட இப்போ இருக்கிற பெஸ்ட் வந்து என்னென்னு சொன்னால் இதுதான் DJI மைக் மினி 2. இதில் லைட் வெயிட், ஹை குவாலிட்டி ஆடியோ, மற்றது ரிசீவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. 2 லெவல் நாய்ஸ் கேன்சலிங் இதில் இருக்குது இந்த DJI மைக் மினியில். இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணி காட்ட போகிறேன் உங்களுக்கு, எப்படி இருக்குன்றதை பாருங்க. இதில் இருக்கிற புத்தகம் இருக்குது, இன்ஸ்ட்ரக்ஷன். அதே மாதிரி இதில் வந்து ஒரு பாக்ஸில் ஒரு பேக்கேஜில் வச்சு அடைச்சி வந்திருக்குது. இதில் முதலாவது வருது சொன்னால் ஒவ்வொரு உடுப்புக்கு ஏற்ற மாதிரி கலர், அந்த உடுப்புக்கு ஏற்ற மாதிரியான மைக்கை குழு வைக்க இதை கலட்டி குழுவலாம். அதுக்கு மேட்ச் பண்ணுறதுக்காண்டி தான் இது வச்சுருக்கு. இதில் மேக்னெட் இருக்குது, 2 பக்கம் மேக்னெட் இருக்குது. சின்ன மேக்னெட் வச்சுக்கிறாங்க, அதில் கிளிக் பண்ணி நிற்கும். 8 விதமான கலர் இருக்குது. அடுத்தது வந்து தான் மைக்ரோஃபோன் வேறு போகிறாரு. இதுதான் அந்த DJI மைக் மினி 2. இதில் பார்த்தீங்களா தெரியும், மைக் மினி 2 அடிச்சிருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா காற்றின் சத்தம் இதில் வந்து அடிபடக்கூடாதுன்றதுக்காண்டி தான்றது பின் ப்ரூவ்னு சொல்கிறது 2 இருக்குது. அதே நேரத்தில் ரிசீவர் இருக்குது. இது ரிசீவர், சின்ன ஒரு ரிசீவர். அதோட இது ஃபோனில் கனெக்ட் பண்ணி பாவிக்கிறதுக்கு வந்திருக்குது. இவ்வளோந்தான். இதில் போட்டு சார்ஜ் பண்ணலாம். எல்லாத்தையும் போட்டுட்டு இதில் சார்ஜ் காம்பேக்டாக கொண்டு தெரியலாம். அங்கே இங்கே வைக்க தேவையில்லை, ஃபுல் செட்டாக இருக்குது. இங்கே நாங்கள் பாவிச்சு போட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குன்றதை அடுத்த வீடியோவில் தெரிவிக்கிறோம் உங்களுக்கு. நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு பிடிக்குமென்னு நம்புகிறேன். நல்ல காம்பேக்டாக இருக்குது. இப்போ இது ஒன்றுமே இல்லாமலே உலத்தோடையும் பேர செய்யலாம். ஓகே, நாங்கள் இப்போ அதோட வந்த USB கனெக்டரை கனெக்ட் பண்ணுறதில்ல, என்னுடைய சாம்சங் இதுக்கு கனெக்ட் பண்ணுறது பாருங்க. ரைட், கனெக்ட் பண்ணிவிட்டு இவரை வந்து இந்த DJIன்ற ரிசீவர் இதில் பின்னுக்கு எப்படி இருக்குன்னு சொன்னால் இதில் பின்பக்கமாக ஸ்லைட் பண்ணணும். இதை எடுத்து இந்த பீஸ் எடுத்து போட்டு அதுக்கு பிறகு இவரை கொண்டு வந்து நீங்கள் ஸ்லைட் பண்ணணும். இதோட சேர்த்து உள்ளுக்கு ஸ்லைட் பண்ணினா தான் அது போகும், இல்லாட்டி போய் கனெக்ட் பண்ணப்படாது. ஓகே, இதில் 0 விட்டுருக்கணும். ஏனென்றால் 2ம் பேலன்ஸ் பண்ணும். 1 and 2 2 இன்புட் இருக்குது. அதாவது DJIன்ற 2 மைக் இருக்குது. அந்த 2 மைக்கும் அது 1 and 2 இருக்குது. அந்த 2ம் கனெக்ட் பண்ணுறதுக்கு தேவை இந்த ரிசீவர். இப்போ இந்த ரிசீவரை இதில் சைடில் இருக்குது, ஓன் இருக்குது. அடுத்தது வந்து இதில் DJI வந்து இப்போ நான் அந்த சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணுவேன். இப்போ இதுக்குள்ளே மைக்ரோஃபோன் இருக்குது, ப்ளூடூத்தில் ஆட்டோ கனெக்டில் விட்டுருக்கேன். இப்போ இதை தொட்டால் உங்களுக்கு ஆட்டோ கனெக்ட் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. ப்ளூடூத்துக்கு கனெக்ட் ஆகும். ரெக்கார்ட் பண்ணி பார்க்க போகிறோம் எப்படி இருக்குன்னு சொல்லி. இப்போ டெஸ்டிங் ஒன்று கொடுக்குறோம். ஓகே, பாருங்கள் என்ன மாதிரி ரெக்கார்ட் பண்ணுதுன்னு சொல்லி. நல்ல ஹை குவாலிட்டியில் ரெக்கார்ட் பண்ணுது. நான் கையெல்லாம் வச்சுக்கிறேன். மற்ற ஒன்று கிண்ணத்தில் இருக்குது, இங்கே இருக்குது. 2ம் கைகளே இருக்குது. அது நான் கிட்ட கொண்டுல நல்ல குவாலிட்டியாக இருக்குமெண்டு நம்புகிறேன். பாருங்கள் அப்படி பாருங்கள் என்ன மாதிரி ரெக்கார்ட் பண்ணுதுன்னு சொல்லி. நல்ல ஹை குவாலிட்டியில் ரெக்கார்ட் பண்ணுது. நான் கையெல்லாம் வச்சுக்கிறேன். 2ம் கைகளே இருக்குது. அது நான் கிட்ட கொண்டுல நல்ல குவாலிட்டியாக இருக்குமெண்டு நம்புகிறேன். பாருங்கள் அப்படியே நீங்கள் ஓட பண்ணி எடுக்கலாம். இது வந்து DJI மைக் மினி 2.
இது எந்த டிஜை டிவைஸுக்கும் ஒர்க் பண்ணும், அதுக்கு மாற்று கருத்து இல்லை. அதே மாதிரி நீங்கள் உங்களோட அந்த சைட்டில் போய் நீங்கள் வேணுமென்னு சொன்னால் ஆர்டர் பண்ணி எடுக்கலாம். இதுக்கு $300 போகும். ஆனால் அதில் விட நீங்கள் அதில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் சில நேரம் உங்களுக்கு கூப்பன் கிடைக்கும். கூப்பன் கிடைச்சுன்னு சொன்னால் $139 உங்களுக்கு கிடைக்கும். ப்ளஸ் டேக்ஸ் போகும், ப்ளஸ் ஷிப்பிங் அண்ட் ரிசீவிங் சார்ஜ் இருக்குது. அதை மறந்துடாதீங்க. அதை போய் நீங்கள் செய்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வருமானதை நீங்களே முடிவு செய்யுங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி. சில பேருக்கு அமேசான் ப்ரைம் வச்சுருப்பீங்க, சில பேர் அமேசான் ப்ரைம் வச்சுருக்க மாட்டோம். ப்ரைம் வச்சுருக்காட்டி காசு கூடும், ப்ரைம் வச்சுருந்தா காசு குறையும். அதுவும் ஒன்று இருக்குது. நீங்கள் அதை பார்த்து செய்யுங்க. ஓகே, இது அந்த இவ்வளோ தான் அது வந்தது. உங்களுக்கு ஏற்கனவே காட்டி ஆகிட்டுது. அதை விட வேறு ஒன்றுமே இல்லை. சரிதான்.